இது இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் கேட்கும்போது எந்த எந்த மூவி சீன் தெரியுமா ஞாபகம் வருது? அந்த ஒரு படத்துல வடிவேல் பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்து இன்னமுமாடா இந்த ஊர் என்ன நம்பிக்கிட்டு இருக்கு. யூ மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல. நீ ஸ்ட்ரென்த் ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்தாலும் இஃப் யூ டோன்ட் டு சம்திங் யூ ஃபால் பிஹைண்ட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஃப் யூ ஆர் ஸ்டாக்னன்ட் யூ ஆர் கோயிங் பிஹைண்ட்பாங்க. ஃபார் சோ மெனி விண்டோஸ் வந்து வி ஹவ் ஆன்டிசிபேட்டட் திஸ். அதனால தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணல. ஃபேன்ஸ் எவ்வளோ கதறினாலும், இன்க்ளூடிங் நானும் நீங்களும் கதறினா கூட, நம்ம ஃபேன்ஸ் பேச்சை கேட்டு ஓனர்ஷிப் வந்து டே போய் அவனை வாங்கடா, ஒரு 80 மில்லியன் பரவாயில்ல கொடுத்து வாங்கு, 90 மில்லியன் கொடுத்து வாங்குன்னு ஒரு விண்டோவில் ஏதோ வாங்கணுங்கிறதுக்காக வாங்குறது இல்லை யாரையும். ஒரு சாலா போனதுக்கு அப்புறம், ஒரு வேண்டேக் போனதுக்கு அப்புறம், இவன் தாண்டா ஃபேஸ் ஆஃப் த கிளப், இவன் தாண்டா ஃபேஸ் ஆஃப் த கிளப்ங்கிறத இப்பவே அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றோம். நம்ம எது கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அது எப்படி இது பண்ணணும்? லைக் நான் கொஞ்சம் மெட்ரிக்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். ஹீ ரேட்ஸ் லாஸ்ட் சீசன்ல ஹீ ரேட்ஸ் அஸ் த பெஸ்ட் சென்டர் பேக் இன் த பிரீமியர் லீக். வான் டைக் செகண்ட். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? ஆல் பிரமாதம். சீசன் வேற பக்கத்துல வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஃபுட்பால் சீசன் இதுதான் என்னோடது, அதுக்கு வரேன். பட் இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் எபிசோட் ஆஃப் த 25-26 சீசன். அதாவது ஆஃப் சீசன் சீரீஸ்லாம் முடிஞ்சு 25 எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கு அதை காமிங்க கொஞ்சம் மூஞ்சில. பயங்கரம். நம்ம தான் ஐயோ நான் சொல்லக்கூடாது, அது நீங்களே சொல்லணும். வேணாம் இந்த மாதிரி உசுப்பேத்தி அப்புறம் வாயிலிருந்து வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் ஜிங்க்ஸ் ஆகி போயிடும். அப்புறம் நம்மளுக்கு அப்புறம் ஒன்றும் கிடைக்காது. அதனால அப்படியே அந்த சூப்பர் சீசன்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே இந்த சீசனுக்குள்ளாரே போகணும். நமக்கு ஒண்ணும் இல்ல மக்களே, நம்ம எதையுமே வின் பண்ண மாட்டோம் அப்படின்னு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸ் ஆஃப் தி சார்ட். டு பி ஆனஸ்ட், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்மர்லாம் நமக்கு இருந்ததே இல்லை. அட்லீஸ்ட் என் லைஃப் டைம்ல நான் பார்த்தது இல்லை. இந்த 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 ஒரு 17 வருஷமா இந்த வீணா போன கிளப்பை ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரி ஒரு சம்மர் நான் பார்த்ததே இல்லை. ஏங்க அந்த சுவாரஸ் வித்துட்டு ஒரு 10 பேர் வாங்கணுமே, அப்பெல்லாம் இந்த எக்ஸைட்மெண்ட் இல்ல. அங்க செருப்பு அங்கதான் இருக்கு. எடுத்தன்னா கேமராக்குள்ளார கான்வர்சேஷன் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக எதுவும் பேச முடியாத நிலைமையில நான் இருக்கேன் நானு. அப்புறம் இந்த ஆக்சன் விபரீதமா போயிடும். அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீர்கள் தோழர்களே. அதெல்லாம் படும் மோசமான டைம். இப்ப என்னென்னத்தையோ வாங்கணும். டக்கி மினாமினோ வாங்கணும். மினாமினோ இல்ல, சுவாரஸ் வித் லசார் மார்க்கோவிச். அதான் தாய் தெரியாம மினாமினோன்ட்டு. கரெக்ட், மார்க்கோவிச். இல்ல பேண்ட் வேற அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். முடி வேற அங்க போகுது இங்க போகுதுன்னு. அவன் பால் அட்ஜஸ்ட் பண்ணதோட பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணது அதிகம். கண்ட்ரோலும் பண்ணாது, எதுவும் கிடையாது. வந்ததுல இருந்து அத்தான் பண்ணுவான். அம்மா வேணாம் அதெல்லாம் எதுக்கு போயிட்டு. அதனால வந்து இந்த சம்மர் வந்து ஜாலியாக இருந்திருக்கு. பிட்ல வின் பண்றோமோ இல்லையோ, டிரான்ஸ்ஃபர் விண்டோல வின் மேல வின். யாரை கேட்டா லிவர்பூல் தான் வேணும். அதாவது இந்த வேன் டைக் சொன்ன ஒத்த விஷயம், ஐ எம் மோர் அவுட் தேன் இன். யார் சாலா சொன்னானா? அது ஆமா, சாலா வேன் டைக் அவன் சொன்னானா? இட் வாஸ் ஆல்வேஸ் ஒன்லி லிவர்பூல். அந்த ஒன்லிங்கிற வார்த்தை நீங்க ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர் விண்டோ எடுத்து பாருங்களேன், இந்த வார்த்தையே இது வரைக்கும் இல்ல. இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ எடுத்து பாருங்களேன், எவ்ரி டிரான்ஸ்ஃபருக்கு எவ்ரி பிளேயர் ஹூவர் வாண்ட்ஸ் டு கோ டு a specific club. நீங்க பாத்தீங்கன்னா ஜாவ் பெட்ரோ ஒன்லி வாண்டட் செல்சி, ஃப்ளோரியன் வர்ட்ஸ் ஒன்லி வாண்டட் லிவர்பூல். அது புடிச்சிட்டானுங்க எல்லாம். வான் ஸ்டீனும் சரி, ஃபெப்ரிசியோவும் சரி, எந்த டிரான்ஸ்ஃபர் எடுத்தா they only want that club. அது வரைக்கும் அந்த ஒன்லி வார்த்தை டிக்ஷனரியிலே இல்ல போல போன சீசன் வரைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா they only want டேய் போதும்டா, ஓரளவுக்கு நாங்க கேட்கறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. பட் எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸ் இஸ் ஆஃப் த சார்ட். பாக்குறவங்க நீங்க எல்லாம் வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்கப்பா எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸைட்மென்ட்டின் உச்சம். அதாவது நம்ம வந்துட்டு ஆல்பர்ட்டோ அக்குலானியை சைன் பண்ண டைட்டில் அவர் சிம்பிங்க இத்தனை வேற சைன் பண்ணி வச்சிருக்கோம். என்ன லெவலுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாப்பீங்களா ட்விட்டர்ல? இன்னைக்கு நான் கேட்டேன், ஒரு கேள்வி கேட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த டபுள் கேம் இன்னைக்கு நாங்க எப்ப எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கேமுக்கு செகண்ட் கேம் நடுவில் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் மக்களே, ப்ரீ சீசன் கேம். நான் வந்து வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இந்த கேம்? ஒரு ரிப்ளை இருங்க, அப்ப எக்ஸாக்ட்டா படிக்கிறேன். பயசும் இல்லாம போயிடும். எக்ஸாக்ட்டா எப்படியாச்சும் சேஸ் மேட்ச் பார்க்கணும்னு ஒரு ஆசைதான். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் எக்ஸ்பெக்டேஷனா போட்டிருக்காரு கமெண்ட்ல. எனக்கு யாருன்னு சொல்லுங்க. விக்ரம். ஆமா இல்ல, நான் அதாவது எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் கேட்கும்போது எந்த மூவி சீன் தெரியுமா ஞாபகம் வருது?
அந்த ஒரு படத்துல வடிவேல் பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்து இன்னமுமாடா இந்த ஊர் என்ன நம்பிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி போட்டிருக்காரு. எப்படியாச்சும் சேஸ் கேம் பார்க்கணும் தான் எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு. ப்ரீ சீசன்லாம் நான் என்னைக்கு பாத்துக்கேன், நான்லாம் லாஸ்டா இது ஜெனுவினாவே நான் சீரியஸாவே சொல்றேன், ப்ரீ சீசன்லாம் நல்ல வெயிட் அந்த ப்ரீ ரிமூவ் பண்ணிரலாம், அந்த சென்டென்ஸ் அந்த ப்ரீ ரிமூவ் பண்ணிரலாம். இல்ல மெயின் சீசன்லாம் நான் அப்பப்போ பாப்பேன், அது பிரச்சனை இல்ல. ப்ரீ சீசன்லாம் நான் ஜெனுவினாவே லாஸ்டா நான் பார்த்தது வந்து ஐ திங்க் ஒரு 5-6 வருஷம் இருக்கும் நான் லாஸ்டா ப்ரீ சீசன் பார்த்து. லிவர்பூல்ல ப்ரீ சீசன்ல ஒரு 5-6 வருஷமா நான் பார்த்ததே இல்ல. சீசன்லயே 5-6 மேட்ச் தான் பாக்குறாரு, இல்ல ப்ரீ சீசன் 5-6 மேட்சா பாக்கலினா ஒரு கேள்விக்குறி வேற. சரி ரைட். சரி உங்க எக்ஸைட்மென்ட் எப்படி இருக்குப்பா? இந்த சைனிங்லாம் பண்ணிருக்கோம், டாப் 4 வந்தா போதும். முடிஞ்சிருச்சு இதோட. இங்க பாருங்க மக்களே, நானே எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். அதாவது ஒண்ணும் இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறார் இப்பவே மிஸ்டர் சேஷாத்ரி. அவ்வளவுதான், நான் ஒண்ணும் சொல்லப்பா. இல்ல அதாவது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸ்கை ஹை. ஜெனுவினாவே சொல்லணும்னா லைக் ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் பிஎல் ஆர் சிஎல் ஃபார் ஷுர். நான் சீசன் ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த மற்ற கிளப்புக்கு இது பண்ணும்போது சொல்லியிருந்தேன் ஆர்சனல் வில் வின் போத் கப்ஸ்னு, அது என்னோட ஒரு சர்ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனாக சொல்லியிருந்தேன். பட் ஐ வுட் லைக் லிவர்பூல் டு வின் தட் ஒன் ஆஃப் தோஸ் கப்ஸ் அட்லீஸ்ட். அண்ட் அதை தவிர பிஎல் ஆர் சிஎல் ஃபார் ஷுர். பட் அதுதான், ஸோ லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அதுதான், எக்ஸைட்மெண்ட்டும் லெவல் எல்லா லெவலும் பயங்கர உச்சகட்டத்தில் இருக்கு எல்லாம். ஆமா உச்சகட்டத்துல இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட்டும் நல்ல உச்சகட்டத்துல 2400க்கு மேல போயிடுச்சு போல. சரி வாட் இஸ் ஹேப்பனிங்? ஆமா 2409. ஸோ அதான் கிறிஸ்டல் பேலஸ் கேம் அந்த கம்யூனிட்டி ஷீல்டுக்கு முன்னாடி 2450 வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2450 வரத்துக்கு இன்னொரு 41 people சப்ஸ்கிரைப் பண்ணா போறோம். அதாவது ஒரு 4 பேர் 10 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உடனே ஆயிரும். அதுதான் இல்ல எதுக்கு இது சொல்றேன்னா, யாரோ போட்டிருந்தாங்க நமக்கு 1 million சப்ஸ்கிரைபர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தேவையில்லை, ஒரு 10,000 பேர் இருந்தா போறோம், அவங்க ஒரு 100 ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அவ்வளவுதான், நம்ம ஆரம்பிச்சு வச்சு விட்ட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மக்களுக்கு பிடிச்சு போச்சு. அவ்வளவு. ஆமா நம்ம அதான். ஆனா லாஸ்ட் எபிசோட்ல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா, அதாவது காப் கருத்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா வெட்டரன்ஸ் அப்படி இப்படின்னு, அதுக்காக உங்க கடமையெல்லாம் தவறக்கூடாது. காப் கருத்து வெட்டரனுங்கிறதுக்காக நீங்க யூ ஷுட் லீட் பை எக்ஸாம்பிள். அதாவது ஒரு புது சப்ஸ்கிரைபர் 10 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு வெட்டரனா இருக்கிற நீங்க ஒரு 100 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கணும் இத்தனை நேரத்துக்கு. ரைட். யாரும் எந்த வேலைக்கு போக கூடாது, சோத்துக்குலாம் வந்து எந்த வேலைக்கு போக கூடாது, காலையில இருந்து பேக் அக்கவுண்டா கிரியேட் பண்ணிருக்கணும். இல்ல நான் ரொம்ப ரீசனபிளுங்க, நான் ஒன்னும் அப்படிலாம் ஒன்னும் ஓவராலா கேட்கல. நீங்க வேலைக்கு போவீங்க, உங்களுக்கு லஞ்ச் பிரேக்னு ஒன்னு இருக்குல்ல, அப்போ ஒரு 4 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அப்பப்போ டீ சாப்பிட வெளில போவீங்க, அப்போ ஒரு 4 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அவ்வளவுதானே கேக்குறேன். அவ்வளவுதான், எக்ஸ்பெக்டேஷன் இல்லல்ல. அவ்வளவுதான். சரி சரி, என்ன இந்த எபிசோட்ல என்ன, அதாவது எல்லாருமே மிஸ்டர் சேஷாத்ரி நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி வந்துகிட்டு, ஏன் இந்த ஒரு எக்ஸ்ட்ராவகண்டான ஒரு ஸ்பெண்டிங் இப்போ எதுக்கு தேவைப்பட்டுச்சு, என்ன லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆகிய நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அளவுக்கு பண்றாங்களே ஏன், அதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாக வைக்கப்படுது. உங்களோட கருத்து என்ன? ஸோ இந்த விண்டோ, அதாவது இந்த விண்டோ ஜஸ்ட் ஒரு வியூவர்ஸ்க்கு ஒரு கான்டெக்ட் கொடுக்குறேன். ரீசெண்டாக நான் பார்த்தேன், ஈசாக் சைனிங்க்கு அப்புறமும் வி கேன் மேக் அனதர் சைனிங் ஃபார் அ ரீசனபிள் அமௌண்ட். அப்போது அது பண்ணினா கூட பிஎஸ்ஆரில் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு வி ஹவ் ஸ்பெண்ட். அதுக்கு தான் சொல்ல வரேன். எதுக்காக இந்த விண்டோ வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைக்கிள்ஸில் தான் போகும். ஃபுட்பாலே வந்து ஜென்ரலாக ஒரு சைக்கிள்ஸில் தான் போகும். அதாவது ஒரு கோர் ஆஃப் த டீம் இருக்கும், ஒரு 5-6 வருஷத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கோர் மாறும், அப்படி தான். ஸோ இப்போ இந்த சமயம் வந்து அந்த மிட்ஃபீல்டு, ஆக்சுவலாக இது வந்து நான் இந்த விண்டோவை வந்து ஒரு செப்பரேட்டாக நான் பார்க்க விரும்பல. ஐ வாண்ட் டு see this டுகெதர் வித் அந்த மிட்ஃபீல்டு ரீவேம்ப் பண்ண விண்டோ. அப்போ ஆரம்பித்த சைக்கிள் தான் இது. ஸோ அந்த மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை, கிராவன்பர்ச் வாங்கின அதே விண்டோவில் ஆரம்பித்து இப்போ வந்து வி ஆர் சீயிங் அந்த ஒரு ஃப்ரண்ட் த்ரீயை மாற்றுறது. வெதர் இட் இஸ் என்ன சொல்கிறது, டியாஸ் கிளம்புறதா இருக்கட்டும், இப்போ நுன்னியாஸ் பற்றி கூட ரூமர்ஸ் வருது, ஈசாக் வருவானா தெரில, எக்கிட்டிகே வந்துட்டான் ஆல்ரெடி, ஸோ ஃப்ளோரியன் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த விண்டோ வந்து இட் வாஸ் வெரி நெசசரி ஃபார் 2 reasons. ஒன்று வந்து இந்த குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் நீங்கள் சைன் பண்ணுற ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 21 to 25 ரேஞ்சில் தான் நம்ம சைன் பண்ணுறோம் ஜென்ரலாக. தே வில் பி தேர் ஃபார் த நெக்ஸ்ட் 5-6 years.
தே அட்லீஸ்ட் தட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இந்த ஃப்ளோரியன் வேர்ட்ஸ், கெர்கஸ், இவங்கெல்லாம் தே வில் பி தேர் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. மெக்காலிஸ்டர், சோபோஸ்லா, இவங்க எல்லாருமே இந்த டீம் தான் வந்து தி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் இந்த டீம் வந்து வில் பி குட் இனஃப் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years டு சேலஞ்ச் ஃபார் த டைட்டில் வித் மைனர் அங்கங்கே மேபி ஒரு பொசிஷன் அப்படி மாற்றுறது. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ கூட சொன்னாங்க வேண்டைக் இஸ் 34, ஸோ மேபி 1 or 2 years வி மே ஹேவ் டு ரீப்ளேஸ் வேண்டைக். பட் அந்த மாதிரி ஒரு மைனர் அடிஷன்ஸை தவிர, மைனர் இன் த சென்ஸ் நம்பர்ஸ் வைஸ், உடனே வேண்டைக் மைனர் ஆகாதீங்க, அந்த மாதிரி சொல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு 10 பேரை வாங்குற மாதிரி இருக்காது. பட் இந்த கோர் வந்து வி நீட் டு பில்ட் அண்ட் நெக்ஸ்ட் 5-6 yearsக்கு இவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த கோருக்காக தான் வி ஹவ் ஸ்பெண்ட் ஸோ மச் இந்த ஒரே விண்டோவில். அண்ட் அதே இதில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விண்டோ திரும்ப வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு வராது ஃபார் ஷுர். அதுவும் நான் சொல்லிடுறேன். மற்றவங்க கேட்குற கேள்வி வந்து நீங்கள் டீம் ரீப்ளேஸ் பண்ணுறது ஓகே, என்னடா டக்குன்னு போய் இவ்வளோ ஹைப்பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு ஏன் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சு? லைக் யூஸ்வலாக லிவர்பூல் இதுக்கு முன்னாடி இருந்த எட்வர்ட்ஸ் டைமில் கூட we were making the 25 million 30 million சைனிங் ஹியர் அண்ட் தேர். ஓகே, ஒரு வேண்டைக்கு ஒரு 75 போனோம், ஆலிசன் ஒரு 60 போனோம், அந்த மாதிரி ஒரு 2 பெரிய சைனிங் பண்ணோம். மற்றபடி பார்த்தோம்னா எல்லாருமே ஸ்மால் சைனிங்ஸ், அதாவது ஒரு 25-35 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் பண்ணிட்டு இருந்த லிவர்பூல். ஏன் இப்போ சடனாக போய் ஒரு 75 million எக்கிட்டிக்கே வாங்க முடியுது? 120 million ஈசாக்கா இருந்தாலும் எங்கடா நாங்கள் லிவர்பூல் வந்து பிட்டு பண்ணுறோன்னு பிட்டையும் போட்டிருக்காங்களே, ஏன் இந்த மாற்றம்னு கேட்குறாங்க. ஸோ 2 reasons. ஒன்று வந்து புது கோச்சு, ரெண்டுமே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து புது கோச்சு, இன்னொன்று வந்து பிளேயர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பிளேயர் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம்னாக்க இந்த ராபர்ட்சன்ட்ட இருந்த ட்ராப் ஆஃப், ட்ரெண்ட் கிளம்பிட்டான், ஸோ அவன்கிட்ட வாட் ஹீ brought டு த டீம் அதை மிஸ் பண்ண போகிறோங்கிற அந்த ஒரு இது. அப்புறம் நுனியஸ் ஆஸ் அ ஃப்ரண்ட் லைன் வந்து வாஸ் நாட் குட். டியாஸ் வந்து கோல் ஸ்கோரிங் அவுட்புட் as much as he did well was not enough. அங்கே மானேட்டேருந்து டியாஸ் வந்து ஒரு பெரிய ட்ராப் ஆஃப் இருந்துச்சு. ஸோ அந்த பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் we have to make up for this. அதாவது லாஸ்ட் சீசன் ஐ திங்க் தெர் வாஸ் அன் அக்னாலஜ்மெண்ட். இது வந்து பப்ளிக்காக யாரும் சொல்லலை நம்ம கிளப்லேருந்து, பட் ஐ திங்க் இன்டர்னல் தே வுட் ஹவ் பீன் அன் அக்னாலஜ்மெண்ட் தட் ஓகே வி ஹேட் அ குட் டீம், பட் சிட்டி வந்து ஃபுல் ஸ்ட்ரெங்த்தில் ஆடிந்தாங்கன்னா would we have won the title தெரியாது. சான்சஸ் ஆர் a lot less. ஸோ அண்ட் ஆர்சனல் வந்து இஃப் தே வந்து இவ்வளோ ட்ராஸ் இல்லைன்னா வில் தே ஹாவ் another season with so many draws தெரியாது. அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க முடியாது. அதாவது we should be in a position to challenge regardless of how good ஆர்சனல் ஆர் சிட்டி ஆர் ஆர் anyone else is. செல்சி கூட எடுத்துப்போம். அந்த ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். we have to set the standardங்கிறதுக்காகவே ஒரு ரீசன். ரெண்டாவது புது கோச். அதாவது இந்த கோச்சுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்க, இப்போ கிளாப் வந்து அட் சம் பாயிண்ட் he will leave-னு முன்னாடி ஒரு 2-3 years பேக் சொல்லும்போது, at some point he is going to leave. அந்த புது கோச்சுக்கு he will want his players as much as நம்ம வந்து சொல்கிறோம் ஸ்லாட் வந்து ஐடென்டிட்டி வைஸ் கிளாப் மாதிரியே தான், ஸோ டீம் வந்து ரொம்ப மாறல அப்படி இப்படின்னு சொன்னால் கூட ஸ்லாட் at some point will want his own players or players that he திங்க்ஸ் வந்து அவரோட சிஸ்டம்க்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம பைசா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ இந்த எக்கிட்டிகே, ஃப்ளோரியன் வேர்ட்ஸ், கர்கஸ், இவங்கெல்லாம் தேர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ. ராபர்ட்சன் மாதிரி பிளேயர் ட்ராப் ஆஃப் ஆகிறதுனால கர்கஸ் வாங்குறோம், நுனியஸ் நல்லா பண்ணாதனால தான் வந்து எக்கிட்டிகே வாங்குறோம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ், அதுதான் சொல்ல வரேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ திங்க் த மெயின் இந்த சம்மர் விண்டோவில் ஏன் இப்படி பண்ணுறோன்னா 1920க்கு அப்புறம் நம்ம பண்ண மிஸ்டேக்னாலே எனக்கு தோணுச்சு. ஏன்னா we've just won the league and we only went and got Thiago. வேற எதையுமே பண்ணல. எல்லாருமே வந்து ஓல்ட் ஆனாங்கன்னு தெரிஞ்சும் we won the leagueன்னு தெரிஞ்சும் எந்த வித ஸ்ட்ரென்த்னிங்கும் பண்ணல, அப்படியே போனோம் அடுத்த சீசனுக்குள்ளார. ஏன்னா அப்பதான் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலிஸ்ட் போறோம், ஃபைனல் வின் பண்றோம், பிரீமியர் லீக் வின் பண்றோம், பட் ஸ்டில் நம்மளால வந்து ரிஃப்ரெஷ் பண்ண முடியல, ஒரு அப்கிரேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் சீசன் அப்படியே உள்ள போறோம், ஒரே ஒரு மிட்ஃபீல்டர் வாங்கி அப்படியே உள்ள போறோம். எப்பவுமே ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு 3-4 years எடுத்து ஒரு டீம் டைட்டில் வின் பண்ணுதுன்னா அந்த சைக்கிள் முடியறதுக்கான ஸ்டேஜ் அது. இப்போ நம்ம சிட்டி பத்தி பேசுறோம், அந்த ட்ரெபிள் வின் பண்ணதுதான் பீக் ஆஃப் த பீக். அந்த டீமுக்கு அந்த பீக்கே அதுதான். நீ கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்தே மாத்த ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சிட்டி வந்து ஒரு சம்மர் தூங்கிட்டாங்க, போன சம்மர் என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜனவரியில போய் 150 million கொடுத்தாங்க, இப்போ இந்த சம்மர்ல ஒரு 150 million கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தே நோ ஓகே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண டைம் நமக்கு வந்துருச்சு, நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இந்த பிரைஸ் ரேஞ்ச் எடுத்து பார்த்தோம்னா கிளாப் ஃபேமஸா சொல்லியிருந்தாரு எப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 100 million சைனிங் பண்ணா நான் ஃபுட்பால் விட்டு போயிடுவேன் அப்படின்னாரு. மனுஷன் வாக்க காப்பாத்திருக்காரு, விட்டுட்டு போயிட்டார். அந்த மாதிரி பக்கத்துல என்னை அசோசியேட் பண்ணாதீங்கடான்னு போயிட்டார். வித் ரிகார்ட்ஸ் டு வாட்ஸ் தேர், வை ஆர் வி கோயிங் வித் சச் ஹை பிரைசஸ்னா, இந்த மார்க்கெட் இஸ் லைக் தட். நமக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வேணும்னா
யூ ஹாவ் டு கெட் த பெஸ்ட் பிளேயர்ஸ், யூ ஹாவ் டு கிவ் தெம் தேர் வேஜஸ். எப்படி யுனைடெட் இத்தனை வருஷம் டாப்ல இருந்தாங்க சார் அலெக்ஸ் இருக்கும்போது? எல்லாருமே சார் அலெக்ஸ் அப்படி பண்ணாரு, சார் அலெக்ஸ் இப்படி பண்ணாரு. டேய், எனி பிக் பிளேயர் தே கேம் டு யுனைடெட். அது ரெகுலராவே இல்ல ரெகுலராவே தே broke the British transfer record மல்டிபிள் டைம்ஸ். நீங்க கேண்டோனா டைம்ல இருந்து எடுத்தா கேண்டோனாக்கு பண்ணாங்க, ஃபெர்டினண்டுக்கு பண்ணாங்க, ராய்கீனுக்கு பண்ணாங்க. பிளேயர் ஆஃப்டர் பிளேயர் ஆஃப்டர் பிளேயர் தே கெப்ட் பிரேக்கிங் த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. ஏன்னா தே ஹேட் த மணி. அப்போ தே கெப்ட் வின்னிங், தே ஹேட் த மணி, எவ்ரிஒன் வாண்டட் டு கோ தேர், தே பாட் தம். நம்ம இப்போவும் இந்த சிச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்ணாம நம்ம இருந்துகிட்டு நம்ம இன்னுமே 30-35 மில்லியன் பிடிச்சி வாங்குவோம்னு நினைச்சோம்னா எப்படி நம்மளுக்கு இன்னொரு 5 வருஷம் கூட போலாம் நம்ம அடுத்த ஜெயிக்கிறதுக்குள்ளார. ஆமா, அது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல டெட் வுட் வித்தா தான் நல்ல பிரைஸ்க்கு டெட் வுட்டும் போவாங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து அந்த 15 மில்லியனுக்கு இவனை வித்துருக்கோம், டைலர் மார்டன். யார் நினைச்சா 15 மில்லியன் 2 அப்பியரன்ஸ் பண்ணிருக்கான் நமக்கு அகாடமில இருந்து வந்து மெயின் டீமுக்கு. 15 மில்லியனுக்கு லியான்ட்ட பேசி முடிச்சிருக்கோம். நம்ம அந்த வில் ரைட்டை வந்து அவங்களோட அகாடமில இருந்து ஆர்சனல் ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சுட்டு நம்ம உள்ள போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமா, சால்ஃபர்ட் சிட்டில இருந்து. சோ யூ மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல. நீ ஸ்ட்ரென்த் ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்தாலும் இஃப் யூ டோன்ட் டு சம்திங் யூ ஃபால் பிஹைண்ட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஃப் யூ ஆர் ஸ்டாக்னன்ட் யூ ஆர் கோயிங் பிஹைண்ட்பாங்க. ஆமா ஆமா, இல்ல அது தட் இஸ் a very valid point. அது ஐ ஃபெல்ட் அந்த இடத்துல இருந்து நம்ம கிக் ஆன் பண்ணலனா நம்ம பின்னாடி தான் போவோம்னு தெரிஞ்சனால தான் ஓகே வி வாண்ட் த பெஸ்ட்னா த கிரெம் ஆஃப் த கிரெம்னா நம்ம போய் தான் வாங்கணும், வேற வழி கிடையாது. எனக்கு இன்னொன்னு தோணுச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஈசாக் மாதிரி ஒரு பிளேயர் த வேர்ல்ட் வாண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர். லைக் எவ்ரி கிளப் வில் கில் டு ஹேவ் ஈசாக். ஈசாக் சேயிங் ஐ வாண்ட் டு கம் டு லிவர்பூல் நம்ம ஒரு பிட் போடலன்னு வச்சுங்க, அசிங்கமா இருக்கும். பிட் ஆல்ரெடி போட்டுட்டோம் அவங்க. நான் சொல்றது போடாம இருந்திருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னுமே கிளப் கூட சும்மா பேசிக்கு டைம் பாஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு மாதிரி நெக்ஸ்ட் பிக் பிளேயருக்கு தோணும்ல, ஏன்டா ஈசாக்குக்கே அவனுக்கு இவ்வளவு இழுத்து அடிக்கிறானுங்களே, நம்மள மாதிரி பிளேயருக்கு அவனுக்கு எவ்வளவு இழுத்து அடிப்பானுங்க அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு வரும்ல நெக்ஸ்ட் சீசன்ல. கரெக்ட். ஆமா. சோ ஒரு பெரிய பிளேயர் ஹி வாண்ட்ஸ் லிவர்பூல்னா we have to show டேய் நாங்க பெருசு, இப்போ எங்களோட டைம், இப்போ நாங்க போடுவோம், எவ்வளவு பணம் வந்தாலும் நாங்க போடுவோம். ஆஃப்டர் ஆல் எங்க 280 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், 290 மில்லியன், 142 மில்லியன் நம்ம ரீகூப் பண்ணிட்டு ஏற்கனவே. ஆமா, இந்த விண்டோலயே ஏற்கனவே. இதுவும் இல்லாம இன்னும் நுனியஸ் பத்தி நம்ம அடுத்தது வருவோம். நம்ம இன்னும் வந்து எலியட்ட பத்தி ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நீ எத்தனை பிளேயர் நம்ம கியஸா கண்டிப்பா சேல் பேசிட்டு இருக்காங்க. we can easily recoup 60-65 மில்லியன் ஈஸிலி. இன்னும் 200 மில்லியன் ரீகூப் பண்ணி முடிப்போம். and we will spend 400. அப்படி பார்த்தா 200 தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா, கரெக்ட். so I think this is ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரீசன்ஸ் as to ஏன் நம்ம இந்த இடத்துல இப்ப இருக்கோம், ஏன் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியுது, ஏன் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அடுத்த விஷயம், ஏன் ஒரு ஆம்பிஷன் காம்ஸ் நம்ம பண்றோங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு ஒரு பதில் வருது இல்ல. ஆமா, இல்ல அந்த ஆம்பிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போதான் இந்த ஈசாக் சிச்சுவேஷன் பத்தி பேசும்போது தான் படிச்சுட்டு இருந்தேன். அதாவது ஈசாக்கு கிமரைஸ்லாம் ஐ திங்க் தே கேம் இன் த சேம் விண்டோ நியூ காஸ்லுக்கு. ஸோ அப்போ அது போட்டிருந்தாங்க, அவங்க சைன் பண்ணும்போது தே ஹட் சைன்ட் அப் ஃபார் அன் ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். அதாவது நியூ காஸ்ல் வந்து தே வாண்ட் டு பிரேக் இன் டு அந்த டாப் 4 ட்ரெடிஷ்னல் டாப் 4 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து எதுக்காக ஈசாக் பற்றி இது வந்துன்னா, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் ஹி வாண்ட்ஸ் டு லீவ் இஸ் தட் இப்போ வந்து நியூ காஸ்ல் டசன்ட் சீம் டு பி தட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ லைக் அந்த ஆம்பிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜெயிச்சிட்டோம், பிரீமியர் லீக் ஜெயிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் சீசனில் மேனேஜர் கூட, புது மேனேஜர் கூட, சாரி. ஸோ வி ஹாவ் டு கேபிட்டலைஸ் ஆன் தட் அண்ட் சே வி ஆர் த பிக்கெஸ்ட் கிளப் இன் இங்கிலாந்து. நீ எங்ககிட்ட பிரீமியர் லீக் ட்ரோஃபி இருக்கு, ஆர்சனல் அவ்வளோ பேசுறாங்க, ஒரு ட்ரோஃபியும் இல்லை. செல்சி ஒரு யங் டீம், தே ஆர் இன் நோ பொசிஷன் டு சேலஞ்ச் அஸ் அண்ட் சிட்டி. உங்களுக்கு சாய்ஸ் இருக்கிறது நாங்கள் சிட்டி, அவ்வளோதான். இங்கிலாண்டில் இந்த 2 டீம் தான் சாய்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காகவே வந்து வி ஹேட் டு பில்ட் ஆன் திஸ் விண்டோ, வி ஹேட் டு பை திஸ் விண்டோ. அண்ட் ஈசாக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிட்டு போடுறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே 120 மில்லியன் நியூ காஸ்ல் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம போட்டிருக்கோம். பட் இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு இதுல கார்பரேட்ல எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அது பேசிக்கா. ஸோ இது வந்து எங்க கிட்ட பணம் இருக்கு, நீ கொஞ்சம் நியூ காஸ்ல் பேச வந்தாங்கன்னா நாங்க டெஃபினட்டா போடுவோம்னு அது ஈசாக்ட காமிக்குது. எக்ஸாக்ட்லி வெரி வெரி ட்ரூ. நெக்ஸ்ட் கேள்வி வந்துட்டு, எப்படி நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோம், எதனால இப்ப நம்ம டக்குன்னு 280 மில்லியன் யோசிக்காம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், 120 மில்லியன் ஈசாக்கு பிட் போட்டிருக்கோம்னு பார்த்தாலே 400 மில்லியன் நம்மள்ட்ட காசு இருக்கு. எப்படி இந்த நிலைமைக்கு நம்ம வந்தோம்?
அதாவது அந்த கேள்வியை நான் ஆன்சர் பண்றதை விட நம்ம பாட்காஸ்ட்ல ஒருத்தர் யார் 2 பேர்ல ஒருத்தர் தான் வந்து பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்காரு, அவரே சொல்லுவார் ஃபைனான்ஸை பத்தி. இல்லையா நீங்க சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலாக இல்லை என்னோட நான் நீங்கள் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. எனக்கு எப்படி நான் பார்க்குறேன்னா, நான் வந்து ஃபைனான்ஸ் பர்சன் கிடையாது, பட் as an அவுட்சைடர் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபார் so many விண்டோஸ் வந்து we have anticipated this. அதனால தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணல. ஃபேன்ஸ் எவ்வளோ கதறினாலும், இன்க்ளூடிங் நானும் நீங்களும் கதறினா கூட, நம்ம ஃபேன்ஸ் பேச்சை கேட்டு ஓனர்ஷிப் வந்து போய் அவனை வாங்கடா, ஒரு 80 மில்லியன் பரவாயில்ல கொடுத்து வாங்கு, 90 மில்லியன் கொடுத்து வாங்குன்னு ஒரு விண்டோவில் ஏதோ வாங்கணுங்கிறதுக்காக வாங்குறது இல்லை யாரையும், விச் இஸ் அ குட் திங். அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு த வே வி வர் ரன் ஆஸ் அ கிளப், தட் இஸ் த ரீசன் தட் இன்னைக்கு வந்து இந்த விண்டோவில் என்ன சொல்கிறாங்க, 500 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணால் கூட லிவர்பூல் டோன்ட் ஹவ் பிஎஸ்ஆர் ட்ரபிள் அப்படின்னு. ஸோ அது எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சஸ்டைனபிள் ரன்னிங் ஆஃப் த கிளப் தான் இந்த நிலைமையில வி ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் பிக் இன் ஒன் விண்டோ. I think it's a build up இல்ல. நம்ம வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்ம நெட் ஸ்பெண்ட் வந்து 300 மில்லியன் ஆமா, which is 60 மில்லியன் a window. ஒரு டாப் 6 கிளப்புக்கு வந்து ஒரு ரெவென்யூ regardless of சாம்பியன்ஸ் லீக் ஆர் யூரோப்பா லீக் will at least be 200 மில்லியன் per season. கரெக்ட்டா? ஒரு ரெவென்யூ 100 மில்லியன் போனா கூட 100 மில்லியன் போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் ஆஃப் திங்ஸ்ல நான் பார்க்குற ஒரு 75 மில்லியன் ஸ்பெண்ட்லயே ஏதோ சேலரி கொடுக்கறது அது இதுன்னு கொடுக்கறதுல 75 மில்லியன் போனா கூட ஒரு 125 மில்லியன் ப்ராஃபிட்ல நிக்குது. எவ்ரி சீசன் 125 மில்லியன் நிக்குது. 5 சீசன்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்த்தா அதுல 300 மில்லியன் ஆயிடுச்சு. ஆமா 60 பண்றது போக போக மீதி 60 நின்னா கூட அதுல 300 மில்லியன் ஆயி போச்சு 5 சீசன்ஸ்ல. அப்புறம் எங்க இருந்து காசு வந்துச்சுன்னா இட்ஸ் பின் இயர்ஸ் ஆஃப் சேவிங் அப். இந்த சிச்சுவேஷன்ல தேவையில்ல, இந்த இடத்துல தேவையில்லைன்னு புட் ஆஃப் பண்ணிட்டு வந்தனால தான் இப்போ வந்து ஓகே நம்மளுக்கு தேவைன்னு தெரியுது, பொசிஷன்லயும் இருக்கும், விற்கவும் முடியும்னு தெரியும், தைரியமா போய் நம்ம டாப் கிளாஸ் வாங்குவோம். ஐ திங்க் நம்ம எப்படி கேம்பிள் பண்ணோம் ஒரு 5-6 இயர்ஸ் பேக்குனாக்க, வேண்டைக் ஆலிசன் விட்டுருங்க, எவ்ரிபடி எல்ஸ் வாஸ் அ பார்கெயின் சைனிங். அதாவது வந்து ஆண்டி ராபர்ட்சன் 5 மில்லியன், சாலா ஃபார் வாட் எவர் பிரைஸ் ஹி வாஸ், ஒன்னும் அப்படி ஒன்றும் பயங்கர பிரைஸ் இல்லை, சாலா 35 மானே 40 அந்த மாதிரி. ஆமா, ஸோ அப்படி இது பண்ணி த ஐடியா வாஸ் டேட்டா வச்சு இவங்களை வாங்கியிருக்கோம், தே வில் சஸ்டெயின் த டைட்டில் சேலஞ்ச் ஆர் வாட் எவர். அந்த கண்டென்ஷன் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு இவங்க இருப்பாங்க, அவங்க இது பண்ணும்போது நாங்கள் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை, அந்த டீம் வில் பி த டீம் ஃபார் 5-6 இயர்ஸ். மைனர் சேஞ்சஸ் அங்கங்கே இந்த தியாகோ ஆட் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஏதோ லைக் மைனர் சேஞ்சஸ் அந்த சைட்ஸ் இருக்குமே, அந்த கோர் வந்து வில் ரிமைன் த கோர் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். அதே தான் இப்போவும் பண்ணுறோம், எக்ஸப்ட் இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் பார்கெயின் சைனிங்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வி ஆர் கேபிட்டலைசிங் ஆன் த ஃபேக்ட் தட் நம்ம பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு, அண்ட் வி ஆர் கோயிங் ஃபார் த டாப் சைனிங். ஸோ இப்போ இந்த கோர் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, அன்லெஸ் தெர் இஸ் அ மேஜர் இன்ஜுரி டு சம் ஒன், இந்த கோர் ஆஃப் வேர்ட்ஸ், மெக்காலிஸ்டர், சொபோஸ்லை, எக்கிட்டிகே, இவன் கெர்கெஸ், ஃப்ரிம்பாங், இவங்கெல்லாம் வந்து தே வில் பி த டீம் ஃபார் த நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ். மமடாஷ்விலி இவங்க தான் தே வில் பி த டீம் ஃபார் த நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ். நம்ம அடுத்த 5-6 இயர்ஸ்ல வி வோன்ட் யாரையும் வாங்க போறதில்ல. அதானே எய்ம். ஆப்வியஸ்லி யூ புட் டுகெதர் a டீம். இன்ஸ்டன்ட் சக்சஸ் கிடைச்சிருங்கிற கேரண்டியும் கிடையாது, கிடைச்சா நல்லது, பட் கிடைச்சிருங்கிற கேரண்டி இல்ல. இட் gives them one season to get to know the city, get to know the players, get to know the league. It's not so easy to just get to know the Premier League. வந்தோமா ஜெயிச்சோமா போனாமான்ட்டு இல்ல Premier League. அது it's not so easy to do it, considering ஒரு 5-6 டீம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க அப்படிங்கிற போது. So I think that is where okay இப்போ ஈசாக் வந்தானாலும் ஈசாக் will again form that be that கோர்ல இருப்பான், என்ன பண்ணுவான் எது பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கும்போது வந்து we also cannot forget all these sales that we are trying to make. இப்போ பாருங்க டார்வின் நூனேஸ் வந்து எங்கேயோ வந்து 90 மில்லியன் ரூமர்ல வருது. அல் ஹிலால்ட் இருந்து நம்ம 75 மில்லியனுக்கு விற்காதது 90 மில்லியன் அவனுக்கு கொடுக்க போறானுங்க, அதனால தான் நம்ம விற்கல அப்படிங்கிற ஒரு ரூமர் எங்கேயோ பரவலாக வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 80 மில்லியன் நம்ம வந்து டார்வின் நூனேஸ்க்கு வாங்கிட்டாலே 70 மில்லியன் வாங்கிட்டா கூட வந்து இட் இஸ் ஆல்ரெடி ப்ராஃபிட் நமக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே அவ்வளோ பே ஆஃப் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு 20 மில்லியன் தான் அவனுக்கு இன்னும் பே பண்றது பாக்கி இருக்கு. நம்ம ஆல்ரெடி கெட்டிங் 70 போது 50 மில்லியன் நம்மளுக்கு அங்கேயே ப்ராஃபிட். ஆமா. So it's just that we are finding innovative ways to run the football club. ஆமா. Florian Wirtz is just miss. ஆரம்பிச்சிருச்சா ரெண்டாவது கேம்? ஆரம்பிச்சிருச்சு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. Just miss. செம்ம பாஸ் பிரேக்ல Florian Wirtz ஹெட்டர் மேல போயிடுச்சு. But yeah, coming back to where we are and how we are trying to run the football club is
டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஏன் இப்போ வந்து சும்மா சொல்றாங்களா லிவர்பூலை பார்த்து பண்ணுங்க, லிவர்பூலை பார்த்து பண்ணுங்க எல்லாருமே. ஓகே, செல்சி ஆர் டேக்கிங் அ வே டிஃபரெண்ட் அப்ரோச். அது ஒர்க் ஆச்சுன்னா நல்லது, யாருமே இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஃபைன். ஒரு 2 இயர்ஸ்ல ஒர்க் ஆகலைன்னா தான் அங்க தெரியும், ஆஹா ஏதோ ஒன்று மாட்டிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா கரெக்ட். So we took one, they have taken one. We are trying to build something, they are trying to do something of their own. City have been City. Yearly நாங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்போம். And we'll keep getting success அப்படின்னு சொல்லிட்டு. இதுல யாரோ நீ கேட்டாங்க, ஓகே இந்த விண்டோ வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க, இப்போ 300 மில்லியன் பண்ணிட்டீங்க, இது விண்டோக்கு விண்டோ கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. இல்ல நீங்க வந்து இல்லைங்கிறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த 300 மில்லியன் செலவு பண்ணதுக்கு we have to keep showing success every yearன்னு சொல்றேன். ஆமாம்மா இல்லை வி ஹாவ் டு ஷோ சக்ஸஸ். பட் நான் தான் சொன்னேனே, அதாவது தி ஐடியா இஸ் இப்போ எஃப்எஸ்சி அட்லீஸ்ட் வாட் இட் லுக்ஸ் லைக் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, வி வில் பில்ட் அ கோர். அந்த கோர் வந்து 5-6 இயர்ஸுக்கு இருக்கும். இப்போ அடுத்த ஃபியூ விண்டோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, within the next 3 years Van Dijk and Salah will both be replaced at some point. அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ சாலா வந்து இந்த சீசன் அண்ட் நெக்ஸ்ட் சீசன் தானே கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதுக்கப்புறம் will he be at Liverpool or will he say okay Premier League வந்து enough of Premier League நான் வந்து, or he may decide ஒரு 1 year extension பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா he'll be I think 37 என்னவோ அப்போ மேபி. ஸோ இட் டிபெண்ட்ஸ். Van Dijk Salah are the big questions. பட் இப்போ நம்ம கிளப் என்ன பொசிஷனில் இருக்குன்னா, வாட் எவர் விண்டோ தே கெட் ரீப்ளேஸ்ட், அதாவது அங்கே அந்த ஃபண்ட்ஸ் வந்து எல்லாமே வில் பி ஃபார் தட் ரீப்ளேஸ்மெண்ட். கரெக்ட். அந்த எப்படி இருக்கும்னாக்க வி won't have to replace Van Dijக்கையும் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அப்புறம் ஒரு 3 மிட்ஃபீல்டரையும் வாங்கணும்னு இருக்காது எப்போதும். கரெக்ட். ஸோ இட் இஸ் குட் பிளானிங்னு எனக்கு தோணுது இப்போ. இல்லை நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லைங்க, we have started to become reactive. நம்ம ப்ரோஆக்டிவா இருந்த காலம்லாம் போய் we started to become reactiveன்னு சொல்லி மேபி now we are proactive. We are trying to find faces for the club. ஒரு சாலா போனதுக்கு அப்புறம், ஒரு Van Dijk போனதுக்கு அப்புறம், இவன் தாண்டா ஃபேஸ் ஆஃப் த கிளப், இவன் தாண்டா ஃபேஸ் ஆஃப் த கிளப்ங்கிறத இப்பவே அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றோம். நம்ம எது கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ என்னமோ. ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டிங் சொன்ன மாதிரி ரீவேம்ப் பண்ணியாச்சு. இந்த சமயத்துல வந்து நம்ம அட்டாக் ரீவேம்ப் பண்றோமோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டியாஸ் போயிட்டான், ஜோட்டா இஸ் நோ லாங்கர் வித் அஸ். இது இப்போ நுனியஸ் விற்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அண்ட் கியஸா விற்கிற மாதிரி. இட் லீவ்ஸ் ஒன்லி கேக்போ அண்ட் சாலா ரிமைனிங் அவுட் ஆஃப் ஆல் த ஃபார்வர்ட் ஆப்ஷன்ஸ். ஆமா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டிக்கே ஐசாக் வந்தாலுமே will be left with only 4 for 3 positions. இன்னும் ரெண்டுக்கு என்ன, ரியோ பயங்கரமா அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல விளையாண்டா. சோ ரியோ ஐ திங்க் will become a mainstay. ஆமா, இல்ல 4 பேர் மட்டும் இருந்தா ரியோ will definitely be part of the team for sure. He will definitely come there to be on the top. அப்படி பார்த்தாலுமே 6 attacking positions 3க்கு 5 தான் இருக்காங்க. அகாடமில இருந்து ஒரு பிளேயரை கூட்டி வந்துமே. ஆமா, 3க்கு 5 is not bad. It's okay, அவ்வளவுதான். 3க்கு 5 வந்து மேனேஜ் பண்ணலாம். 6 இருந்துச்சு we become 5ங்கறனால, which shows again it's a clear rebuild மாதிரி தெரியுது அட்டாக்ல. ஆமாம், இல்லை டெஃபினட்டாக அட்டாக்கும் வந்து இப்போ இந்த ஐ டோன்ட் திங்க், இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் அட்டாக் வாஸ் அ ப்ரையாரிட்டி ரீப்ளேஸ் பண்ணணும்னு. ஐ திங்க் த ப்ரையாரிட்டி வாஸ் லெஃப்ட் பேக் ரைட் பேக் தான் இந்த ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அண்ட் ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் ஃபார் ஷுர். ஸோ திஸ் வாஸ் அவர் ப்ரையாரிட்டி, சேயிங் மிட்ஃபீல்ட்லேருந்து அவுட்புட் வேணும், ஸோ வேர்ட்ஸை வாங்குறோம். ரைட் பேக் லெஃப்ட் பேக் ரீப்ளேஸ் பண்ணணும், ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் குட். அண்ட் இன்னொருத்த வந்து ரியல் மெட்ரிடுக்கு போயிட்டான். ஸோ வி நீடட் டு ரீப்ளேஸ் தீஸ் பீப்புள். இது வந்து எசென்ஷியல். இப்போ ஃபார்வர்ட் லைன் வந்து வாஸ் த நெக்ஸ்ட் இன் லைன். அதாவது ரொம்ப அவசியமாக பண்ணி ஆகணும்னு இல்லை, பட் இட் வாஸ் அ மேஜர் நீட். அதாவது இதை அட்ரஸ் பண்ணிட்டோன்னா அடுத்தது ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் நுனியஸ் டியாஸ் கிளம்பிட்டான். அண்ட் இவ்வளோ ரூமர்ஸ் வருது நுனியஸ் பற்றி. ஐ திங்க் ஜோட்டா வாஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட், அதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அகெயின் தட் ஜஸ்ட் மேக்ஸ் இட் என்ன சொல்கிறது ஈவன் மோர் இம்பெரேட்டிவ் தட் வி கெட் சம் ஒன். இப்போ என்னங்க ஈசாக் சிச்சுவேஷன் உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்குமா இல்லையா? லைக் வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங்? இஸ் ரிப்போர்ட்டட் பேக் டு ட்ரைனிங்ங்கறாங்க. ஸோ என்னதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு? பெஞ்சமின் செஸ்கோ இல்ல, யாருக்கு? அதுதான் பிரச்சனை. அங்கதான் பிரச்சனை இருக்கு. அங்கதான் அதாவது நியூ காசல் பொசிஷன்லேருந்து யோசிச்சு பார்த்தோம்னா இட் மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸுங்க. ஏன்னா அவங்க பொசிஷன்லேருந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, வி கேனாட் செல் ஈசாக் அண்ட் காம்ப்ரமைஸ், நம்ம பொசிஷனை காம்ப்ரமைஸ் பண்ணி ஈசாக்கை வந்து அதுவும் லீக் ரைவல்ஸ்டே விற்கக்கூடாது வித்தவுட் ஈவன் கெட்டிங் அ ரீப்ளேஸ்மெண்ட். அது சரி, அவன் பார்சலோனா போகிறாலாச்சும் ஏதாச்சும் சொல்லிக்கலாம், அவன் வேறு லீகுக்கு போகிறான், வேறு கண்ட்ரிக்கு போகிறான்னு. லிவர்பூலுக்கு போகிறான்னா அட்லீஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாச்சும் வாங்கணும். ஸோ அதனால தே won't sell to us without a replacement. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஸ் ஆஃப் நவ் லுக்ஸ் லைக் இவன்
பெஞ்சமின் செஸ்கோட்ட தான் இருக்கு. ஐ திங்க் யோவான் விசா ரூமர்ஸும் இருக்கு, பட் தட் இஸ் மோர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கேலம் வில்சன், நாட் ஃபார் இவன். ஸோ அதாவது அவங்களோட ஐடியா என்னன்னா செஸ்கோ அண்ட் விசா 2 பேருமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் செஸ்கோங்க, ஐ டோன்ட் நோ. ஏன்னா அவன் வந்து இட் லுக்ஸ் லைக் நியூ காசல் இஸ் அ பெட்டர் ப்ராஜெக்ட் ஃபுட்பாலிங் வைஸ் பார்த்தோன்னா. ஆனால் யுனைடெட் வந்து என்னதான் சொன்னாலும் தே ஸ்டில் ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் தட் ரெப்யூட்டேஷன் இருக்குது, அந்த மணி இருக்குது. அண்ட் பீப்புள் கேன் லுக் அட் யுனைடெட் சைனிங்ஸ், இந்த இம்புஎமோ குன்யா இவங்களெல்லாம் பார்த்துட்டு தே கேன் பி லைக் யூனோ வாட், ஓகே ப்ரூனோ இருக்கான், இம்புஎமோ இருக்கான், குன்யா இருக்கான், அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஃபார்வர்டாக ஆடுறது இட் won't be that bad அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செஸ்கோட பெர்ஸ்பெக்டிவ் இன்னொரு விஷயமும் இருக்கு. when you play for United the world watches you. It's not the same for Newcastle. அதாவது ஓகே 1 year யூரோப்பியன் ஃபுட்பால் இல்ல, ஃபைன், நெக்ஸ்ட் இயர் நான் யூரோப்பியன் ஃபுட்பால்ல மறுபடியும் வந்துடுவேன். அப்போ நானும் நியூகாசில் யூரோப்பியன் ஃபுட்பால்ல தான் இருக்காங்க, நானும் யூரோப்பியன் ஃபுட்பால்ல தான் இருக்கேன் அந்த பாயிண்ட்ல. அப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அதுல? 2 பேருமே ஒரே சிச்சுவேஷன்ல இருக்கோம். நான் ஒரு சீசன் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கேன், அவனுங்களும் ஒரு சீசன் பெருசா ஒன்னும் வின் பண்ணல. இப்போ நான் போய் பார்த்தேன்னா நாங்க 2 பேருமே சாம்பியன்ஸ் லீக்ல தான் இருக்கோம், ஆர் வாட் எவர் யூரோப்பியன் காம்படிஷன்ல இருக்கோம். இப்போ எனக்கு பெரிய ஃபேம் கிடைக்கும், நான் யுனைடெட் மாதிரி ஒரு கிளப்ல இருக்கும்போது உலகமே என்னை பார்க்க போகுது அப்படிங்கறத அவனோட தாட்ஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி ஃபார் ரைட் ரீசன். அவன் என்ன யோசிக்கிறான்னா யுனைடெட் அந்த காசை கொடுப்பாங்களா முதல்ல லைப்சிக்கு. ஆமாம், அது இருக்குது. இன்னொன்று லைக் ஐ திங்க் செஸ்கோட ஏன்னா ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரிப்போர்ட்ஸ் வந்தபோது என்ன சொன்னால் செஸ்கோ வந்து டெஃபினெட்லி ப்ரிஃபர்ஸ் யுனைடெட் ஓவர் நியூ காசல் அப்படி. இப்போ வந்து இஸ் நாட் மேட் அப் இஸ் மைண்டுன்னு. ஸோ நியூ காசல் ஃபேனாக இருந்தனா ஐ வில் லுக் அட் தட் அஸ் அ பாசிட்டிவ். சரி, அவன் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்றதுலேருந்து இஸ் நவ் அன்ஷூர் 50-50 ஆயிடுச்சு அப்படின்னு. ஐ வில் லுக் அட் தட் அஸ் அ பாசிட்டிவ். பட் ஆனால் ஹவு மச் ஹோப், அதாவது செஸ்கோ ஏன்னா நியூ காசலோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்துட்டோம். இப்போ ஈசாக்கோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம்னாக்க, சரி இந்த சீசன் லிவர்பூல் வராங்க, நடக்கலைன்னா ஐ கே நாட் சிட் ஆன் த பெஞ்ச் ஃபார் ஹோல் சீசன். கரெக்ட். நான் வந்து நியூ காசலுக்கு ஆடி தான் ஆகணும். ஸோ அவனோட இதுலேருந்து எப்படி இருக்கும்னா, நான் நியூ காசலுக்கு ஆடுறேன், திரும்பவும் இஃப் ஐ கெட் 20 கோல் ஸ்கோரர்னா திரும்பவும் நெக்ஸ்ட் சீசன் வருவாங்க. ஏன்னா ஸ்ட்ரைக்கர் மார்க்கெட் வந்து இன்னும் கண்ட்ராவியாக தான் இருக்கு. யாராச்சும் வருவாங்க, மே நாட் பி லிவர்பூல், பட் யாராச்சும் வருவாங்க ஃபார் ஷுர். ஸோ அவன் ஈசாக்கோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பார்த்தாலும் வந்து ஐ மீன் தெர் இஸ் அ சான்ஸ் தட் ஹீ வில் ஸ்டே அட் நியூ காசல் அண்ட் பிளே த சீசன். யா, we cannot rule it out. அதான் சொல்ல வரீங்க, we cannot rule it out. There is a possibility he might stay. ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் எப்படி இருந்தாலும் இருக்கு. ஸோ we cannot say ஓகே ஒண்ணுமே ஆல் இஸ் லாஸ்ட்ங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல இல்ல, அவன் வந்து வெளியே போவான் அப்படிங்கிறதுக்கு. அதனால வந்துட்டு we cannot. முகமது சாலா ஸ்கோர்ஸ், ஹியூகோ எக்கிட்டிக்கே அசிஸ்ட், எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைட். அதனால வந்துட்டு ஓகே ஐ திங்க் வித் ஈசாக் திங் நீங்க சொல்றது பாயிண்ட் தான். நான் நியூ காசல் ஃபேனா இருந்தா நம்ம 2 இருந்தா எவ்வளவு கடுப்பா இருக்கு நமக்கு. ஏன்டா எல்லாமே உனக்கு பண்ணி கொடுத்து இவ்வளவு பிளேயர் ஆக்கியிருக்கோம், உனைய கேட்கறது நாங்க புது கான்ட்ராக்ட் கொடுத்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் கிளாஸோட கான்ட்ராக்ட் கொடுக்கறோம், நீ சைன் பண்ண மாட்டியாடாங்கதான் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இருக்கும் டெஃபினட்டா. யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை தடவை கொடுத்துருக்கோம். ரியல் மேட்ரிட் வந்துட்டு போனா வாங்கிட்டு போயிருவானுங்க, பார்சிலோனாக்கு வந்தா வாங்கிட்டு போன, கூட்டினியும் என்ன கோளாறுபடி பண்ணா பிக்காளி பைய. எத்தனை என்னென்ன சொன்னாரு இதுக்கு கிளாப், டே இருறா ஸ்டாச்சு வைப்பாங்க வெங்காயம் வைப்பாங்க எல்லாம் சொன்னாரு. போனானா வாழ்க்கை வீணா போச்சா, ஆள் அடையாளம் எல்லாம் போயிட்டு வாஸ்கோட்டா காமால ஆடிட்டு இருக்கான் பிரேசில். இருந்திருந்தானா இந்நேரம் வந்து ஏதோ ஒரு ஆன்ஃபீல்ட் லெஜெண்ட் ஆயிருப்பான் பிக்காளி பைய. போய் அதெல்லாம் பண்ணான்ல. ஸோ இட் இஸ் அகெயின் இட் கம்ஸ் பேக் டு கேட்டா பெரிய கிளப்புக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு திரும்பி வரத்தான் போகுது, எல்லா இடத்தையும் வரத்தான் போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ எம் ஹாப்பி தட் நியூ காசல் ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ சச் ஹை பிரைஸ் சோ தட் தே கேன் பிரைஸ் அஸ் அவுட். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி கிளப்ல எப்படிங்க கம்பீட் பண்ண முடியும்? இவங்களுக்கு இது ஒண்ணுதான் ரெவென்யூ, டிரான்ஸ்பர் ஃபீஸ் தான் ஹையஸ்ட் ரெவென்யூ இவங்களுக்கு. நமக்கு வர ரெவென்யூ அவங்களுக்கு எங்க வரப்போகுது அவங்க பண்றதுக்கு? கரெக்ட். ஸோ அதனால வந்துட்டு ஐ டோன்ட் பிளேம் ஆல் தீஸ் கிளப்ஸ் ஃபார் கெட்டிங் திஸ் பிக் மணி. எக்கிட்டிக்கே 90 மில்லியன் கேட்டா ஆப்வியஸா நாட் 90 மில்லியன் ஒருத்தலாம், பட் தட்ஸ் ஹவ் இட் இஸ். அவங்க எப்படி வெளியே ஆவாங்க? இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் மார்முஷும் போயிட்டான், எக்கிட்டிக்கேவும் போயிட்டான், அவங்க எப்படி அடுத்த லெவலுக்கு அவங்க எப்படி மேல வந்து நிக்க முடியும்? ஆமா இல்ல அதுதாங்க லைக் தே ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த மார்க்கெட், வேற எதுவும் இல்லை, விச் இஸ் ஃபேர் இனஃப். அதாவது நம்ம அந்த பொசிஷன்ல இருந்தோம்னா நம்மளும் அதை தான் பண்ணோம். இப்போ நாளைக்கே ஃபார் எக்ஸாம்பிள் சாலாவோட பிரைம்ல நான் சொல்றது மேபி ஏஜ் வைஸ் நான் சொல்றது சாலாவோட பிரைம்ல வந்து பார்சிலோனா வந்திருந்தா நம்மளும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம் 142 மில்லியன் வர்த்தா
குட்டினியோ. ஆமா குட்டினியோக்கு அதுதான் பண்ணோம். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. நீ அதான் சொல்றேன். இட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டிவ் டிபெண்டிங் ஆன் அவைலபிலிட்டி அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஆமா மார்க்கெட்டும் டிசைட் பண்ணலாம், டிமாண்டும் டிசைட் பண்ணலாம். ஆமா தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். இப்போ எல்லாருமே சொல்றாங்க ஐயோ சஸ்கோ வந்து 80 மில்லியன் ஒருத்தா அப்படின்னா லைப்சிக் யோசிப்பான்ல, ஏன்டா பிராங்க்ஃபர்ட்ட ஒருத்தவன் போய் 90 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கான் கிட்டிக்கேவ. நான் இப்போ எதுக்குடா ஆர்சனல் அப்படி பிராங்க்ஃபர்ட்டுக்கு 90, ஆர்சனல் ஜாக்கரஸ்க்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 70 தான் கொடுத்தாங்க அவங்க. 70 போர்ச்சுகீஸ் லீக். இவன் புண்டஸ் லீகால நல்லா பண்ணியிருக்கான். ஏஜ் வைஸ் இவன் யங்கு, அவனுக்கு 90. அப்ப ஏன் செஸ்கோ வந்து ஆன் ஆல் மெட்ரிக்ஸ் ஹி ரேங்க்ஸ் பெட்டர் தென் ஜாக்கரஸ். ஸோ ஜாக்கரஸ்க்கு 70 கொடுக்கும்போது ஏன் வந்து அண்ட் ஏகிடிக்கு 90க்கு போகும்போது ஏன் வந்து செஸ்கோக்கு வந்து ஒரு 90 கேட்க கூடாதுன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அதான் சொல்றேன். நீங்க ஓவர் பிரைஸ் வைக்கிறீங்க, நீங்க கிரீடியா இருக்கிறீங்க. அப்போ நீயும் அகாடமில இருந்து எடுத்துட்டு வா பிளேயரை. உனக்கு போய் வாங்குறதுக்கு இஷ்டம் இல்ல, நீ வாங்காத. உன்னோட அகாடமில இருந்து எடுத்துட்டு வந்து அந்த அளவு பிளேயர் ஆக்க உன்னால முடியாதுங்கறனால தான் அங்க போறேன். ஆமா அங்க போய் நீ கிளிக் பண்ண கூடாது. ஆமா இல்ல இப்போ இந்த அத்லெட்டிக் பில்பாவோட தானே ஆடுறோம். இல்லனா இந்த பில்பாவோட டிரான்ஸ்ஃபர் பாலிசி உங்களுக்கு தெரியும்ல. என்னமோ இந்த கிளப்ல இருந்து மட்டும் தான் வாங்குவாங்களாமா, பாஸ்க் கண்ட்ரில இருந்தா. பாஸ்க், ஆமா பாஸ்க் ரீஜன். அதாவது பாஸ்க்ங்கிறது ஸ்பெயின்ல ஒரு ஸ்டேட் மாதிரி ஒரு ரீஜன் அது. சோ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணோம்னா சென்னையின் எஃப்சி வந்து வெறும் தமிழ் பிளேயர் மட்டும், தமிழ்நாட்டில் பிறந்தவங்களை மட்டும் சைன் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், அதுதான் அவங்களுக்கு. ஸோ அவங்க டிரான்ஸ்ஃபர் விண்டோலாம் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் மேக்ஸிமம் 10 மில்லியன் அது மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ தே டெவலப் தேர் ஓன் பிளேயர்ஸ். அப்படிதான் நீங்க பண்ணி ஆகணும். எல்லா கிளப்பும் என்ன சொல்லுவோம், சரி உனக்கு வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ அந்த மாதிரி பண்ணி கொண்டுருவான், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஐ ஃபீல். பட் ஃபைனலா வந்துட்டு மை ஃபைனல் கொஸ்டின், கொனாட்டே என்ன நடக்குது, சைன் பண்ணுவானா இல்லையா? ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. ஆமா அப்புறம் வந்து நோ இஸ் வாண்டிங் டு சைன் அ டீல்னு வருது. எங்க நிக்குது, என்ன நடக்கும், எங்க நிக்குதுன்னு தெரில. பட் ஐ திங்க் சைன்ஸ் ஆர் ஆப்டிமிஸ்டிக். இப்போ ஐ ஃபீல் லைக் வந்து ரெண்டு பேரோட இவாலுவேஷன்லேயும் தேர் குவைட் ஃபார். ஏன்னா ஐ திங்க் இது வந்து கம்மிங் அவுட் ஆஃப் நோ சோர்ஸஸ், நான் எதுவும் படிக்கலை. பட் ஒரு கிளப்போட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோன்னாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க, லிவர்பூல் என்ன சொல்லுவாங்க, டே நீ ஒரு சீசன் தான் இன்ஜுரி ஃப்ரீயாக இருந்திருக்க போன சீசன், நல்லா பண்ண ஒத்துக்கிறோம். பட் அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஃபுல் கான்ட்ராக்ட் 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு கொடுக்க முடியாது ஒன்று. இப்போ கொனாட்டே சைட்லேருந்து என்ன சொல்லுவான், டே லாஸ்ட் சீசன் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன், என்னால் 30 கேம் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னத்துக்கு எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காம உட்காந்துருக்க அப்படின்னு. ஸோ இட் இஸ் தட் அந்த டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூவேஷன், வெதர் தட் இஸ் ப்ரைஸா இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸான்னு எனக்கு தெரியாது, பட் அந்த வேஜஸா என்னன்னு தெரியாது. பட் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. விச் ஐ திங்க் இஃப் ஹி பிளேஸ் அந்த லாஸ்ட் சீசன் 30 கேம் ஆடினா, இப்போ டிசம்பர் வரைக்கும் இஃப் ஹி பிளேஸ் அரௌண்ட் 15-16 கேம்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் 19 ஹாஃப் சீசன், ஐ திங்க் தென் லிவர்பூல் வில் அக்ரி. அதுதான் எனக்கு தோணுது. ஐ திங்க் ஐ ஃபீல் தட் தே ஆர் ஸ்டில் கான்ஃபிடென்ட். ஓகே இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் காமிச்சானா நம்ம கொடுத்துடலாம், அவன் கேட்கறத கொடுக்கலாம். அது வரைக்கும் மட்டும் மேபி ரெகுலர் கான்வர்சேஷன் வித் திஸ் ஏஜென்ட் நாங்க வரோம், ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் டு ஷோ வாட் இஸ் டூயிங் கரண்ட்லி, அதே கண்டினியூ பண்ண சொல்லுங்க, வில் பி தேர். அண்ட் டிசம்பர்ல நம்ம ரீவிசிட் பண்ணுவோம். மேபி இது சேம் சாலாக்கு வேண்டேக் நடந்த மாதிரி நம்ம ரீவிசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. லைக் வாட் எவர் நீ சொன்ன மாதிரி ஒரு சீசன் தான் பண்ணியிருக்கான், நம்ம வந்து டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்து கூட we can offer him the contract. That's what I feel again. ஏன்னா we are very short on center back options right now. Van Dijk இந்த கேம் Van Dijk ஏதோ இல்னஸ்னால அவுட், அவன் ஆடல. ரெண்டாவது கேம்ல கொனாட்டே விளையாடுறான், பட் அதை விட்டு பார்த்தா ஜோ கோமஸ் இஸ் ஆல்ரெடி அவுட். பிராட்லி தலைவர் கிளம்பிட்டாரு, இன்ஜுரின்னு போயிட்டான், அவன் விளையாடல. பிரிம்பாங் தான் ஆடுறான். அதனால வந்துட்டு we are very very, ஆனா இன்னைக்கு ராபர்ட்சன் played very well-ங்க லெஃப்ட் சென்டர் பேக்கா. I think that's why we didn't sell him to Madrid. ஞாபகம் இருக்கு அத்லெட்டிகோ மேட்ரிட் ரூமர்ஸ் வந்துச்சு. அத்லெட்டிகோ ஆமா கரெக்ட். மேபி that's why 10 மில்லியன் வைக்கிற பால் நம்ம சென்டர் பேக்கா வச்சுக்கலாம் இந்த சீசன். ஏன்னா கேய் அவங்க 50 மில்லியன் கேக்குறாங்களாமா. 50 மில்லியன் கொடுக்க முடியுமா நம்ம கேய்? ஒரு இயர் கான்ட்ராக்ட் இருக்கு. இப்போ இன்னைக்கு ரூமர் வந்திருக்கு நேத்தன் காலின்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல பாத்திருக்கேன். ஏன்னா நான் இது எப்படி இது பண்ணு, லைக் நான் கொஞ்சம் மெட்ரிக்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். he rates last seasonல he rates as the best center back in the Premier League. Van Dijk second. ஆமா என்னன்னா இது ஒரே ஒரு ஸ்டார்ட் நான் சொல்லிடுறேன். எதுக்கு கொனாட்டை விட நீங்க இன்ஸ்டன்டா பெட்டர்னு சொல்லுவீங்க. 38 games played, all 90 minutes of every single game. I am sold, வாங்கிருங்க அவ்வளவுதான். இல்ல he is the அதாவது பிரெண்ட்ஃபோர்ட் பாட்காஸ்ட் இல்லை, இதில் ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு பிரெண்ட்ஃபோர்டு ஃபேன் ஒருத்தன் வந்து தான் சொன்னால்,
Nathan Collins was outside of அந்த attacking duo, அந்த Visa and இவன் outside of them, Nathan Collins was our best player last season அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாட் சர்ப்ரைஸ் தட் ரூமர்ஸ் இருக்கு. அண்ட் ஐ திங்க் ஏதோ 24 வயசோ 25 வயசோ தான் அவனுக்கு. ஸோ ஹி இஸ் அ வெரி குட் டிஃபெண்டர், வெரி குட் தேர்ட் நாட் ஃபார் சேல்னு சொல்லிக்கிறாங்களா. ஆனா லைக் அவங்க எதுக்கு செல் பண்ண போறாங்க, அதுவும் சீசனுக்கு இவ்வளோ க்ளோஸா இருக்கும்போது. எக்ஸாக்ட்லி ஹி இஸ், என்ன கேட்டா ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் டிஃபெண்டர்ஸ் பிரீமியர் லீக்ல. அண்ட் டெஃபினெட்லி first he played like metrics wise he rates better than Van Dijk last season. அவன் first, Van Dijk second basically. But என்ன கேட்டா if he comes to Liverpool there is a good chance and the second spot வந்து will be between him and Konate for sure. I think all the great teams they have two good players for the same position. சும்மா ஒரு பிளேயர் வச்சு நம்ம போனோம்னாலும் it will not be good. We are அந்த பாயிண்ட்ல இருக்கோம்னா we should always have two good players அப்படிங்கிறது. That's what I feel. I think that's what Slot also said இல்ல, I want competition for every position. சும்மா அந்த ஒரு மெயின் பிளேயரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பேக்கப் பிளேயர் வச்சுட்டு நம்ம போக முடியாது. அந்த காம்படிஷன் இருந்தாதான் ஒன் வில் ட்ரை டு அவுட் வித் தி அதர். நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு வெறி வரும். நம்ம ஞாபகம் இருக்கா, சாலாவே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம், இவனுக்கு ஒரு பேக்கப் இல்லடா, இவன் தான் ஆட போறான்னு எனக்கு தெரியும், இவன் எப்படி ஆனாலும் இவனை தான் வைக்க போறான்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் we are at a point wherein we have to build on from here. ஹோல் எபிசோடே வந்து we have to build on from here அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கேயே வந்து முடிச்சா கரெக்டா இருக்கும். ஆமா இல்ல, ஐ திங்க் என்னோட ஒப்பீனியன்ல இஃப் வி டோன்ட் கெட் ஈசாக் திஸ் விண்டோ ஃபார் வாட் எவர் ரீசன், நுனியஸும் செல் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, தட்ஸ் ஓகே. பட் சென்டர் பேக் வந்து டெஃபினட்டா வி நீட் ஒன் பர்சன், வெதர் தட் இஸ் ஒரு தேர்ட் சாய்ஸ் ஆவது வி நீட் சம்மன். இஃப் ஃபார் சம் ரீசன் அந்த ஃபார்வர்ட் லைனப்ல வந்து எதுவும் மாத்த முடியல அப்படின்னாக்கா டெஃபினட்டா அட்லீஸ்ட் பை தி எண்ட் ஆஃப் தி விண்டோ சென்டர் பேக். ஏதோ ஒரு டிஃபெண்டர் பத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அந்த பேர் வாயில வரல. வுல்ஸ்பர்க் ஏதோ ஒரு பிளேயர், எனக்கு அந்த பிளேயர் பேர் ஞாபகம் இல்லை. மேபி பார்க்குறவங்க காமெண்ட்ஸ்லையும் போடுங்க. பட் உங்களோட சப்போர்ட் வந்து சொன்ன மாதிரி இட் ஹஸ் பின் எக்ஸ்ட்ராவகண்ட் அந்த வார்த்தை. ஆமா டெஃபினட்டா. அண்ட் அதான் சொன்ன மாதிரி 2409 இருக்கு இப்போ சப்ஸ்கிரிப்ஷன். 2450 அதுதான் நம்ம கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு முன்னாடி. இப்போ கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியூ வரும் அண்ட் அதுக்கப்புறம் கேம் ரிவ்யூ வரும். கம்யூனிட்டி ஷீல்டு இப்போ சண்டேவா பாப்போமா? ஓகே, நீங்க ஓகே, எனக்கு ஓகே. நானே அதிசயமா பாப்போமான்னு கேக்குறேன். நீங்க சொல்லுவீங்க கேமுக்கு 1 hour முன்னாடி சாரிங்க ஏதோ கால் வந்துருச்சு அப்படிமீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா இல்ல ஓப்பன் இருங்க, எதுக்கும் செக் பண்ணிடுறேன். பட் ஓப்பனிங் கேம் இல்ல, எதுக்கும் செக் பண்ணிடுறேன். சண்டே தான், சண்டே 3 o'clock பாப்போம். அப்புறம் எப்படி இது பண்றது? எந்த கேம்? கம்யூனிட்டி ஷீல்ட். உங்களுக்கு சண்டே 3 PM நீங்க? எனக்கு இல்ல என்னோட கேம் இல்ல, கம்யூனிட்டி ஷீல்டு சண்டே 3 PM. என்னோடது சாட்டர்டே. அப்போ சரி ஓகே மக்களே, எல்லாருமே சண்டே வந்துருங்க. அலப்பற பண்றோம், நுண்ணியா செட்டர் பண்ற மாதிரி எக்கிட்டிக்கே போடுறோம், தெரிக்க விடுறோம் அதோட. ஆமா, எக்கிட்டிகே கோல் 1-0, ரொம்ப பயங்கரமான ஒரு 1-0 வின் எக்கிட்டிகே கோல். ஐயோ, நினைச்சு பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிக்காளி பண்ணதெல்லாம் தான் ஞாபகம் இருக்கு.